கோட்டி, உங்களோட அப்சர்வேஷன் என்ன? தலையே சுத்துது சொல்றதெல்லாம் வச்சு கேட்கும்போது. என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றாங்க, ஆனால் திருப்பி ஆட்சிக்கு வருவாங்கன்றாங்க ஒன்று. அப்புறமா அதிமுக எங்கே விஜய் வந்து அப்புறப்படுத்தி விடுவாரோன்னு லக்ஷ்மி மேடம் சொல்கிறாங்க. அது அடுத்தது. அதுக்கப்புறமா அண்ணன் ஷாம் அண்ணன், நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிறேன். 2 பேருமே எனக்கு சீனியர் தான், மணி அண்ணனும் சரி ஷாம் அண்ணனும் சரி. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஏன்னா காலையிலேருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எனக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்படி ஜோசியக்கார மாதிரி ஆகிட்டேன். என் நிலமை சொல்கிறேன், என்ன சொல்லுன்றாங்க, என்ன நடக்குதுன்றதே நான் சொல்கிறேன். சரி சொல்லுங்க சார். சரியான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அரசுக்கு எதிரான ஒரு கோவம் இருக்கு. சரி, அதை வந்து ஊடகம் பேசலை, அதை எதிர்கட்சி சரியா பயன்படுத்தலை. இது இருக்கு, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்னைக்கு அதிகமான நம்பர்ஸ் வந்ததுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் காரணம் எஸ்ஐஆர். என்னன்னா 2001 2005 காலகட்டத்தில் எஸ்ஐஆர் பண்ண பொழுது இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு செய்தி. தேர்தல் அதிகாரிகிட்டலாம் பேசிட்டு பாலசுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் எழுதியிருக்காரு டிடி நெக்ஸ்ட்டில். என்ன சொல்கிறாருன்னா, ரிவிஷன் எஸ்ஐஆர் பண்ணால் 10% 11% வந்திருக்கு. அதுதான் கடந்த கால எலெக்ஷன் கமிஷன் டேட்டா, எல்லா மாநிலத்தையும் சொல்லி தமிழ்நாட்டிலும் அது நடந்திருக்குன்றாங்க. 2006 ஆமா 6ல பண்ணாங்க. அப்ப வந்து ஒரு ஜம்ப் இருந்தது, நம்ம 11% இருந்தது கரெக்டான ஜம்ப்னு பார்த்தா. இந்த வாட்டி வந்து நமக்கு 12ல இருந்து 13% காட்டுது ஜம்ப். ஒரு 1.5-2% தான் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ நீங்க எஸ்ஐஆர் பண்ணாவே 10% ஜம்ப்ன்றது இங்கேயே ப்ரூவ் ஆன விஷயம். போன வாட்டி 73, இந்த வாட்டி இதோ 85 கிட்ட போயிருக்கு. அப்போ 12% வருது. இப்போ இந்த 12%ல எஸ்ஐஆர் சேர்த்துக்கங்க, விஜய் சாரோட விசில சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே சந்தோஷப்படுத்திருக்காங்க, கரூர்ல, கோயம்புத்தூர் தெற்கு வடக்குலலாம், அதையும் சேர்த்துக்கங்க. அப்புறம் சசிகலா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி வேட்பாளர் போட்டிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி சீமான் போய் இது கூட எல்லாம் அந்தந்த கட்சிக்கு சாதகமாக இப்போ பேசிட்டோமா. காவல்துறையை சுத்தமாக மறந்துட்டோம். இன்னைக்கு காலையில் 5 மணியில் இருந்து இப்போ வர வரலும் அருமையான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போலிங் பார்த்துக்கிட்டாங்க. வெயில் அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வந்து சூரிய மறைகிற வரலாம் ஓட்டு போட்டுக்கினே இருங்க அப்படின்னாங்க. இது ஒரு கேம்பெயின் இன்னைக்கு போச்சு. அது மாதிரி அந்த போலிங் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு நல்ல போலிங்கு, வெட்டு குத்து அதெல்லாம் கிடையாது. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் அவர்கள் வந்து என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காரா, எடப்பாடி பழனிசாமியோட ஓட்டை தான் எடுக்கணும்னு. அதிமுக வீக் ஆகிடும். அதுதான் நிறைய வாட்டி ஒரு ஒரு 4.5 வருஷமா பேசியாச்சே. ஓபிஎஸ், செங்கோட்டையன், உங்களோட முடிவு என்ன? சரி, ஏன் போன எலெக்ஷன் மாதிரி இதே ரிவர்ஸ் ஆகக்கூடாது? ஏன் ரோல்ஸ் சேஞ்ச் ஆகாது? ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ். அதிமுக வந்து ஆளுங்கட்சியா வரும், திமுக எதிர்கட்சியா வரலாம் இல்லையா? எப்பவுமே நம்பர்ஸ் வந்து நம்ம கழிக்கிற மாதிரி தான் கழியுமா? நம்பர் ரிவர்ஸ்ல எல்லாம் கழிக்காதா? இல்ல மக்கள் அப்படி போட மாட்டாங்களா? இல்ல அதிமுக எங்க ஹாங்காங் சிங்கப்பூர்ல இருந்து வந்த கட்சியா? சார், எடப்பாடி தொகுதியில 92%, விஜயோட பாப்புலாரிட்டியை விட எடப்பாடின்னு 70 வயசுக்கு மேல இருக்கிற பொது செயலர் தொகுதியில 3% எக்ஸ்ட்ரா. அந்த தொகுதியில விசிலே கிடையாது. வீரபாண்டி தொகுதியை சொல்றாங்க, அதுதான் அதிகபட்சம்ன்றாங்க. என்ன அடுத்து வீரபாண்டி, அதுக்கு அடுத்து கரூர்ல ஆளே கிடையாது. அப்போ உள்ளூர் கட்சிக்காரங்க, அதான் வேர்டு, அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்க எங்க இறங்கி வேலை செய்யறாங்களோ அங்க போலிங் பர்சன்ட் இல்ல. இது திருச்சி கிழக்குல வரலையே. இல்ல கோட்டீஸ்வரன், நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமான ப்ராபபிலிட்டி நம்ம எல்லாரும் கணக்குகளை சொல்றோம். நான் என்ன சொல்றேன், நான் கேக்குறது கோட்டீஸ்வரன், ஷாம் எந்த பாயிண்ட்ல சொல்றாரு அப்படின்னா, விஜய் எமர்ஜ் ஆகிறார்ல, நீங்க அந்த ஃபேக்டரை ஒரு காரணியாக எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏடிஎம்கேவையும் அவர் குறைச்சு மதிப்பிடல. 2 ஃபோர்ஸ் மேல் எழுகிற போது ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்ல இருந்தே குறைச்சு தான் சார் மதிப்பிடப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ்ஐ பத்தி குறைத்த மதிப்பீடு முதலில் இருந்தே இருக்கிறது. இப்ப நான் கேக்குறது, நான் அதிகமாகவே மதிப்பிட்டே கேக்குறேன். அந்த அப்படி 2 ஃபோர்ஸ் எழுது இல்ல, அதுல வந்து ஓட்டு பிரியறதுன்ற கணக்கை நீங்க ஏத்துக்கலையா? பிரிவிட்டங்க. 25% வாங்கினா கூட ஜெயிக்க முடியாது. பர்சன்டேஜ் விட்டுருங்க இனிமேல்ட்டு. இல்ல, இதுக்கப்புறம் சீட்டு தான் முக்கியம். இல்ல நீங்க பர்சன்டேஜ் வச்சு தான் சீட்டுக்கு போக முடியும். நான் கேக்குறது பர்சன்டேஜ்னா 40% வாங்கணும் சார் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா. இல்ல மினிமம் 35% தாண்டணும். எத்தனை இடத்துல தாவேகாக்கு 35% தாண்டறதுக்கு கெபாசிட்டி இருக்கு? இல்ல நான் கேக்குறேன், சரி தாவேகா இவ்வளவு பேசுறல, யாரனா ஒருத்தர தாவேகாக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும்னு சொல்லுங்க. இல்ல நான் தாவேகா மேட்டரே நான் கேட்கல சார். நான் கேக்குறது அதே பர்சன்டேஜ் தான், 20%. இல்ல என் கேள்வி என்னன்னா கோட்டீஸ்வரன், திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, அத அதிமுகவும் தாவேகாவும் பிரிச்சுக்கிறப்ப திமுக அட்வான்டேஜா போயிடாதா? தாவேகா பிரிக்கிற ஓட்டு அதிமுகவுக்கு பாதகமா வரவே வராதுன்றீங்களா? அது கரெக்ட். இத பாக்குறோம்.
பெண்கள், இளம் பெண்கள். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தாவேகா, நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக அப்புறமா வெற்றி பெற்றுன்னு நான் சொல்ல வரேன். அதானே மேடம்? அதானே? திருப்பி ஸ்டாலின் வந்து 170 180 சீட்டு ஜெயிச்சிருவாரு. அதானே? இல்ல சரி, நான் என்ன சொல்ல வரணும்ன்றதா எல்லாரும் சொல்ல. நீங்க சொல்லிருங்க கோட்டீஸ்வரன், நீங்க ஒரு நம்பரை சொல்லிருங்க. அதிகமான வாக்கு வந்தா கோட்டி இல்ல ஷாம், கோட்டீஸ்வரன் சொல்லிரட்டும். எல்லாரும் சொல்லியாச்சு, நம்ம இனிமே மூடி மறைச்சு பேச வேண்டாம். கோட்டீஸ்வரன் நீங்க சொல்லுங்க, நம்பரை சொல்லுங்க. எடப்பாடி ஜெயிக்கிறாரு. இல்ல நம்பர் சொல்லுங்க. அதிமுக ஏன் ஜெயிக்காதுன்றது தெரியல. நீங்க சொல்லுங்க சார். இல்ல வாய்ப்பு இருக்கு. கொங்கு ஜோன் ஃபுல்லாவே வந்து அவங்க போல் பெர்சன்டேஜ் மத்த ஏரியா விட அதிகமா இருக்கு. சோ ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு நிறைய காலத்துல. ஓகே, அதுதான். அவ்வளவு சரி, ஆட்சி அமைப்புன்னே வச்சுப்போமே. நம்ம ஏன் அதுக்குள்ள அவ்வளவுலாம் வந்து போய் அவ்வளவு மேக்ஸ்லாம் பண்ணல. ஒரு கிட்ட இருக்கு. கோட்டீஸ்வரன் சொன்ன ஒரு பாயிண்ட், இது வரைக்கும் அப்படி மாறி மாறி தானே வந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் தாவேகான்ற ஃபேக்டரை கொண்டு வந்து ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? நிறைய பேர் போல் பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு எதிரான ஒரு எண்ணம் இருக்கு. அட்வான்டேஜ் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு அவரோட அனுமானத்தை வைக்கிறாங்க. சரிதான், அது அவரோட உரிமை தான். ஆனா 2011 2016 என்ன ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதே மாதிரியான ஃபிகர்ஸ் தானே வருது அப்பவும். அப்ப எப்படி வந்து ஆட்சி கட்சியே வந்து எல்லா ஆன்டி இன்குமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஜெயலலிதாவுக்கான தண்டனை எல்லாம் தாண்டி திருப்பி ஆட்சி கட்டில அமர்ந்தது? ரெண்டுமே ப்ராபபிலிட்டி தான் சார். இப்போ அண்ணன் சொல்றது ஒரு நடையில் நடந்தது, நான் சொல்றதும் வரலாறு. இப்போ நான் எங்க அங்கே பெக் டு டிஃபர்னா, கன்னியாகுமரி ராமநாதபுரம்லாம் வந்து போன வாட்டி திமுக ஸ்வீப் பண்ண இடம், திருச்சி திமுக ஸ்வீப் பண்ண இடம். அவங்க நல்லா ஸ்வீப் பண்ண இடத்துல இந்த வாட்டி அவ்வளோவா ஓட்டு போல் ஆகலை. அதிமுக எந்தெந்த ஜோனில் அதிகமாக போன வாட்டி ஜெயிச்சாங்களோ, தர்மபுரி, உங்களுக்கு கரூர் வந்து திமுக ஸ்வீப் பண்ணாங்க. அந்த இடம், அதாவது கொங்கு ஜோன் ஏடிஎம்கே ட்ரெடிஷ்னலாக எங்கே ஸ்ட்ராங்காக இருந்ததோ அந்த இடத்துல இந்த வாட்டி வாக்கு வங்கி கூட இருக்கு. நீங்க சொல்லுங்க, கிராமங்கள்ல ஒரு நல்ல அப்சர்வேஷன். இத ரெண்டாவும் பார்க்கலாம், ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கமா பார்க்கலாம். இப்ப திமுக ஜெயிச்ச இடத்துல ஏன் அதிகமா போல் ஆகலன்னா, அங்க விஜய் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம், இல்ல மாத்தியும் சொல்லலாம். திமுக சரியா வேலை பார்க்கல. அதாவது என்னன்னா, நம்ம வந்து we are playing ஒரு அட்வொகேட், டெவில்ஸ் அட்வொகேட். நம்ம என்ன வாதத்தை முன்வைக்கிறோமோ அந்த வாதத்துக்கு இது தரவுகள். நீங்க சொல்றது கோட்டி ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ண இடத்துல குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கே பர்ஃபார்ம் பண்ண இடத்துல அதிகமா இருக்குன்றப்போ அது ஏடிஎம்கேவுக்கான வாக்கு சதவீதமா நீங்க பாக்க. நான் வந்து ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி, ரேரஸ்ட் கேஸ் மாதிரி எதுவுமே சொல்லல. ஓகே, சமீப காலமா நிறைய வாட்டி நடந்த ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரி ஷாமண்ண சொல்றதும் நடக்கலாம். பட் ஆனா எனக்கு என்னன்னா, ஐசி கன்னியாகுமரியில ஏன் இந்த வாட்டி 90% போலிங் வரல, ராமநாதபுரத்துல ஏன் 90% 88%? இது ஏடிஎம்கேவுக்கு, அதுதான் மணியவர்களும் கோடிட்டு காமிச்ச இடம்ன்றது. ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கலாம், இல்ல கடுமையான போட்டின்னு தொங்கு சட்டமன்றம்னு. ஸோ ஏடிஎம்கே அட்வான்டேஜ்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை நீங்களும் ஷியாம் அவர்களும் தான் சொல்லணும். ஏன் அந்த இடத்த இல்லைன்னு சொல்லலாம்? அதிமுக அட்வான்டேஜ் இருக்குன்னா அது வந்து நான் இதுவே ஒருவேளை அது வந்து 3-0 ஃபைட்டாக இருந்ததுன்னா கட்டாயம் அது அதிமுகவுக்கான அட்வான்டேஜ்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து எல்லா இடங்களில் பார்க்கும்போதும் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்லலை. பாமகவோட கூட்டணி இருக்கிறதுனால வட மாவட்டங்களில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏற்கனவே ஆட்சியில் பல ஆண்டுகள் இருந்த கட்சி, இது எல்லாத்தையும் மறுக்கவே முடியாது. ஆனால் அங்கே வந்து அந்த கிரவுண்டில் இருந்த அவங்களுடைய எனர்ஜி, அதை தாண்டி அங்கே இருந்த ஒர்க், இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் வந்து ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அந்த கோபத்தை எல்லாத்தையும் அதிமுக பக்கம் போட்டிருக்கணும் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் பரவலாகவே பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வந்திருக்கணும். நீங்கள் வந்து பாக்கெட்ஸில் டிஃபர் ஆகுதுன்ற போது அதில் வந்து மாற்று கருத்தும் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும்.